அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம கழனி ரசம் வைப்பது எப்படி, அல்லது வெந்தய ரசம் வைப்பது எப்படி என்று பார்ப்போம். அதற்கு முன்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். முதல்ல நம்ம கழனி ரசம்னா என்ன அப்படின்னா, நம்ம அரிசி களையிறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, அதை கழனியை ஊற்றிருங்க. ரெண்டாவது கழனி எடுத்து அதில் கொஞ்சம் புளியை, உள்ளங்கை சைஸு புளியை போட்டுக்குங்க, ஊற வச்சுருங்க. பிறகு தக்காளி 3, பூண்டு பல் ஒரு 5 பல், சின்ன வெங்காயம் அது ஒரு கைப்பிடி அளவு போட்டு, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. அது கழனிலேயே கரைக்கணும். கரைச்சிட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு எண்ணெயை ஊற்றி இந்த வெந்தயம், கடுகு ரெண்டையும் போட்டு தாளிச்சிருங்க. பச்சை மிளகாய் போட்டு, வரமிளகாய் 1 போட்டு போட்டு அதையும் தாளிச்சிருங்க. தாளித்த பிறகு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கின பிறகு இந்த நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க புளி இருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கி அதில் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கருவேப்பிலை போட்டு அதை தாளிச்சிடணும். இந்த கொத்தமல்லி தூக்கி அந்த இதில் நம்ம கடைசியாக அதில் இறக்க போகல அதில் போட்டுடணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே இதை வணக்கும் போதே வாசம் கம்மாளிக்கும். அக்கம் பக்கம்லாம் கேட்பாங்க, என்ன குழம்பு, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வாசம் கம்மாளிக்கும். அப்போ நீங்கள் அந்த புளி கரைச்ச போது நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு இறக்கி வைங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். போட்டு இறக்கி வச்சோடனே எல்லோரும் கேட்பாங்க, அக்கம் பக்கம் அந்த வாசம் வரும். அது நம்ம இறக்கி வச்சா அந்த கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதுக்கு காம்பினேஷன் தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன தெரியுமா, தேங்காய் துவையல். தேங்காய் துவையல்னால் வெறும் தேங்காய் தான் இருக்கணும். நீங்கள் பொட்டுக்கடலை, பருப்பு அதெல்லாம் கலந்துருக்கூடாது. தேங்காய் 1/2 மூடியை போட்டு அதை ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் இல்லாதவங்க ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க 2ஆக போட்டுக்குங்க. காரம் 1 போட்டால் போதும். ஏன்னா காரம் சாப்பிடாதவங்க சாப்பிட முடியாது. போட்டு தேங்காயும் மிளகாய் ஒரு பூண்டு பல் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பிறகு ஒரு அரைச்ச பிறகு தேவைக்கேற்ப போட்டு அரைச்சிக்கோங்க. பிறகு நம்ம சின்ன வெங்காயம் இருக்குங்க இல்லையா, அது ஒரு 2 சேர்த்து அதில் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டுங்க. பிறகு அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் பேக் பண்ணி வைக்குங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த தேங்காய் துவையலுக்கும் அந்த ரசம், கழனி ரசம், இது வெந்தய ரசம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் கழனி ரசம்னு சொல்லுவாங்க, வெந்தய ரசம்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த குழம்புமே தேடாது. செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், பலனை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.